அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அந்த வீடு பெண்களின் ராஜ்யத்தால் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டில் பார்வதியும் அவரது 2 பெண் பிள்ளைகளும் சேர்ந்து 3 பேர் தான் இருந்தார்கள். காலை எழுந்தவுடன் அந்த வீடு அமைதியாக இருக்காது. எப்போதும் ஒரே பாட்டு, சிரிப்பு, சின்ன சின்ன சண்டை, நடனம் என்று அந்த வீடே உயிர்ப்போடு இருந்தது. மூத்தவள் பெயர் சுமதி, இளையவள் ரேவதி. அன்றும் அப்படித்தான். ரேவதி, என் துப்பட்டா எங்கே என்றாள் சுமதி. அக்கா, நீதான் 2 நாளைக்கு முன்னாடி போட்டுட்டு போன, இப்ப என்கிட்ட கேட்குற என்றாள் ரேவதி. அம்மா பாருமா, என் துப்பட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டா என்று அம்மாவிடம் புகார் சொன்னாள் சுமதி. ஆனாலும் ரேவதி அதை கண்டுகொள்ளாமல் அன்று போடுவதற்கு ஒரு ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொண்டிருந்தாள். சுமதி அந்த ட்ரெஸ்ஸை பிடுங்கி கொண்டு ஓடினாள். ரேவதி பின்னாடியே அக்காவை துரத்தினாள். கிச்சனிலிருந்து வெளியே வந்த பார்வதி இருவரையும் முறைத்தார். உடனே இருவரும் ஓடுவதை நிறுத்திவிட்டு ட்ரெஸ்ஸை தங்கையிடம் கொடுத்தாள். ரேவதியும் ஒளித்து வைத்திருந்த துப்பட்டாவை அக்காவிடம் கொடுத்தாள். அம்மா அவதா என்று இருவரும் மாறி மாறி அம்மாவிடம் கம்ப்ளைண்ட் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பிள்ளைகளாக வளர்ந்தாலும் உங்கள் இருவருக்கும் பிரச்சனை மட்டும் தீராதா என்று சொல்லிவிட்டு கரண்டியை எடுத்துக்கொண்டு இருவரையும் பார்வதி துரத்தினார். கடைசியில் மூவரும் மூச்சு வாங்க ஓடிவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தார்கள். இப்படி கலகலப்பாகவே நாட்கள் நகர்ந்தன. ஆனால் அந்த சிரிப்புகளின் பின்னால் ஒரு பெரிய துயரம் இருந்தது. பார்வதியின் கணவர் செல்வம் 10 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். அந்த நாள் அந்த குடும்பத்தின் வாழ்க்கையே மாறிப்போனது. ஆனால் பார்வதி உடைந்து போகவில்லை. தாரை தாரையாக கண்ணீர் வடித்து அழுதார். ஆனாலும் சோர்ந்து போகவில்லை. அவருடைய கணவர் வேலை பார்த்த அரசு அலுவலகத்தில் பார்வதிக்கு வேலை கிடைத்தது. அது அவருக்கு ஒரு வேலை மட்டும் இல்லை, மிகப்பெரிய பொறுப்பு. என் பிள்ளைகளை நான் நல்லா வளர்க்கணும் என்ற உறுதி அவருக்குள் உருவானது. கணவர் உயிரோடு இருந்தபோது பெரிய சேமிப்பு எதுவும் இல்லை. குழந்தைகளை நல்ல பள்ளியில் படிக்க வைத்தார்கள். ஒரு சின்ன நிலம் 5 சென்டில் வாங்கி போட்டிருந்தார். ஒரு நாள் இந்த இடத்துல வீடு கட்டணும் என்று செல்வம் ஆசைப்பட்டிருந்தார். அந்த ஆசையை நினைத்து பார்வதி வாழ ஆரம்பித்தார். அவர் சம்பளம் அதிகமில்லை. ஆனாலும் ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கிட்டு செலவழித்தார். செல்வம் இறந்தபோது சுமதி 10ஆம் வகுப்பு, ரேவதி 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார்கள். குழந்தைகளை பிரைவேட் பள்ளியிலிருந்து அரசு பள்ளியில் சேர்த்தார். ஆனால் அந்த குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் இல்லை. அவர்கள் அம்மாவின் கஷ்டத்தை புரிந்தவர்கள். வீட்டில் டிவி பார்த்து நேரத்தை கழிக்காமல் படிக்க ஆரம்பித்தார்கள். அம்மா சோர்வாக வந்தால், நீங்க உட்காருங்க, நாங்க வேலை பார்க்கிறோம் என்று அம்மாவிற்கு எப்போதும் உதவியாக இருந்தார்கள். அந்த வீட்டில் பணம் குறைவாக இருந்தாலும் பாசம் மட்டும் நிறைய இருந்தது. காலம் போய்கொண்டே இருந்தது. 2 மகள்களும் பள்ளியில் நன்றாக படித்து அரசு கல்லூரியில் இடம் பெற்றார்கள். என் பொண்ணுங்க நான் நினைச்ச மாதிரி வளருது என்று அவர் மனதில் பெருமை கொண்டார். கல்லூரியிலும் அவர்கள் அதே முயற்சியை தொடர்ந்தார்கள். நேரத்தை வீணாக்காமல் படித்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாரானார்கள். கல்லூரி முடித்தவுடனே மூத்த பெண் வங்கி வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டாள். சுமதி வேலைக்கு சென்றவுடனே பார்வதிக்கு கொஞ்சம் சுமை குறைந்தது போல் இருந்தது. மகள் வேலைக்கு சென்ற மறுமாதமே வீடு கட்ட திட்டமிட்டனர். அதற்காக வங்கியில் லோன் வாங்கி வேலையை ஆரம்பித்தார். சுமதியின் சம்பளத்தை அவளுடைய திருமணத்திற்காக அப்படியே சேமித்து வைத்தார். சுமதி வேலைக்கு சென்று 1 வருடம் ஆனது. அப்போது அந்த வீட்டின் வேலையும் முடிந்தது. சிறியதாக இருந்தாலும் அழகான ஒரு வீடு எழுந்தது. அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் ஒரு கதை இருந்தது. ஒரு தாயின் உழைப்பு, ஒரு குடும்பத்தின் கனவு அனைத்தும் சுவரில் ஓவியமாக தெரிந்தது. நல்ல நாளில் அந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர். 1 வருடம் மூவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அதன் பிறகு இளைய மகள் ரேவதிக்கும் வேலை கிடைத்தது. ரேவதி ஆசிரியையாக நியமிக்கப்பட்டாள். அந்த நாள் அந்த வீட்டில் கண்ணீர் வந்தது. ஆனால் அது துயர கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சியின் கண்ணீர். அம்மா, நீங்க கஷ்டப்பட்டதுக்கு இப்போ அனைத்து பலனும் கிடைத்து விட்டது என்று இருவரும் அம்மாவை அணைத்து கொண்டார்கள். பார்வதி மட்டும் அமைதியாக நினைத்தார், இன்னும் ஒரு வேலை இருக்கு. இந்த பிள்ளைகளை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பணத்தில் நகை வாங்கினார். 2 மகள்களுக்கும் 25 பவுன் நகையை சேர்த்து வைத்திருந்தார். ரேவதி வேலைக்கு சேர்ந்த உடனே மூத்த மகள் சுமதிக்கு வரன் பார்த்தார்கள். சுமதி அழகும் அறிவும் தைரியமும் சேர்ந்த பெண். அவளுக்கு நல்ல குடும்பம் ஒன்றில் பேசி முடித்தார்கள். சுமதிக்கு பார்த்த மாப்பிள்ளையின் பெயர் பாபு. பாபு நல்ல வேலையில் இருந்தான்.
ஆனால் அந்த வீட்டில் இன்னொரு கதை காத்திருந்தது. அது சுமதிக்கு தெரியாது. பாபுவின் அப்பா பெயர் சேகரன். பாபுவின் அம்மா கோமதி. பாபுவிற்கு ஒரு தங்கை இருந்தாள். கோமதியின் மனசு சுமதியின் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. சுமதியின் திருமணம் எளிமையாக இருந்தாலும் மனநிறைவாக நடந்தது. அவளது அம்மா தான் கஷ்டப்பட்டு சேர்த்திருந்த பணத்தில் 25 பவுன் நகையை மகளுக்கு அணிவித்து, நீ சந்தோஷமா இருந்தா போதும் என்று ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தை சுமதியின் மனதில் பதிந்து விட்டது. திருமணம் முடிந்து சுமதி முதல் முறையாக பாபுவின் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தாள். புதிய மருமகளை பார்த்து அக்கம் பக்கத்தார் எல்லோரும் பாராட்டினார்கள். பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு, அழகா இருக்கா என்று பேசினார்கள். அதை கேட்ட கோமதிக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. ஆனால் சில நாட்களில் சுமதிக்கு அந்த வீட்டின் உண்மையான சூழல் புரிய ஆரம்பித்தது. கோமதி மிகவும் கணக்கு பார்த்து வாழும் பெண். பணம் வீணாக கூடாது என்பது அவரது நம்பிக்கை. சொல்லப்போனால் மிகவும் கஞ்சம். அந்த கஞ்சம் சில நேரங்களில் அதிக கட்டுப்பாடாக மாறிவிடும். கோமதியின் கணவர் சேகரன் மனைவியை எதிர்த்து எதுவும் பேச மாட்டார். பாபு அம்மாவின் மீது மிகவும் பாசமாக இருந்தான். அந்த பாசத்தால் மகனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் கோமதி. பாபு நல்ல சம்பளம் வாங்கினாலும் அவனுக்கு தேவையான செலவுக்கு மட்டும் பணத்தை கொடுத்துவிட்டு மீதியை கோமதி தானே வைத்துக் கொள்வார். அதேபோல் ஒரு நாள் சுமதியையும் அழைத்து பேசினார். பணத்தை வீணாக செலவழிக்க கூடாது. இனிமேல் உன்னுடைய சம்பளத்தை என்னிடம் கொடுக்க வேண்டும். நான் அந்த பணத்தை சேமித்து வைக்கிறேன் என்றார். அந்த வார்த்தை சுமதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சிறு வயதில் மிகவும் கஷ்டப்பட்டதால் அவளுக்கு வேலை கிடைத்த பிறகுதான் கொஞ்சம் நன்றாக செலவழிக்க ஆரம்பித்திருந்தாள் சுமதி. அதனால் மாமியார் இவ்வாறு கேட்டவுடனே அவளுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அவள் அமைதியாக பேசினாள். அத்தை, என்னுடைய செலவுக்கு பணம் தேவைப்படும். என் அம்மாவுக்கும் உதவி செய்யணும். சம்பளத்தை உங்களிடம் கொடுத்துவிட்டு எனக்கு தேவையான பணத்தை அடிக்கடி உங்களிடம் கேட்டு வாங்கி கொண்டிருக்க முடியாது. அதனால் நானே சம்பளத்தை வைத்துக் கொள்கிறேன் என்றாள். அந்த பதில் கோமதிக்கு பிடிக்கவில்லை. அந்த நாளிலிருந்து அவர் மனதில் சுமதியின் மீது ஒரு சிறிய வெறுப்பு உருவானது. அதனால் சுமதி என்ன செய்தாலும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தார். எதுக்கு இவ்வளவு செலவு? எதுக்காக இதை வாங்கின? ஆடைகளை வாங்கி வாங்கி பணத்தை வீணாக்காதே. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோமதி கேள்வி கேட்டார். சினிமாவுக்கு போகக்கூடாது, ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, அதிகமாக வெளியே போகக்கூடாது என்று நிறைய கட்டுப்பாடுகள் விதித்தார். திருமணமான புதிதில் ஒரே ஒரு முறை மட்டும் இருவரையும் சினிமாவுக்கு அனுப்பினார். தேனிலவுக்காக கூட 2 நாட்கள் மட்டும்தான் அனுமதி. இருவரும் கொடைக்கானல் சென்று வந்தனர். அருகில் உள்ள கோவிலுக்கு போகணும்னா நடந்து போங்க, ஆட்டோவில் போகாதீங்க என்று சொல்வார். சுமதி இதையெல்லாம் கவனித்தாள். ஆனால் ஆரம்பத்தில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. புதிய வீடு பழகிக்கலாம் என்று நினைத்தாள். அம்மாவிடம் மட்டும் சொல்லி புலம்புவாள். பார்வதியோ ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பழக்கம் இருக்கும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று மகளுக்குத்தான் அறிவுரை சொல்லுவார். 1 வருடம் கழித்து பாபுவின் தங்கைக்கு வரன் பார்த்தார்கள். மாப்பிள்ளை குணத்தில் தங்கம். அது தெரிந்தவுடனே கோமதி மகளுக்கு மிகப்பெரிய அளவில் திருமணம் செய்ய முடிவு செய்தார். 30 பவுன் நகை, சீர்வரிசை, மாப்பிள்ளைக்கு வண்டி, எதிலும் குறை வைக்கவில்லை. அதற்காக இங்கே அங்கே கடன் வாங்கி திருமணத்தை நடத்தினார். அந்த திருமணம் முடிந்த நாள் அந்த வீட்டின் அமைதி மாறிப்போனது. ஏற்கனவே சுமதி மீது கோபமாக இருந்ததால் மகளுடன் சுமதியை ஒப்பிட்டு பேசினார். என் மகளுக்கு நான் 30 பவுன் போட்டேன், உனக்கு உங்க அம்மா 25 பவுன் தான் போட்டாங்க. இந்த வார்த்தைகள் அடிக்கடி சுமதியின் காதில் விழ ஆரம்பித்தது. நாங்க வண்டி வாங்கி கொடுத்தோம், பாபுவுக்கு உங்க அம்மாவை வண்டி வாங்கி கொடுக்க சொல்லு என்றார். சுமதி முதல் முறை பேசும்போது அமைதியாக இருந்தாள். ஆனால் தினமும் அதே பேச்சு. ஒரு நாள் சுமதி கோபமாக பதில் சொன்னாள். எங்க அம்மாவால் முடிந்ததை செய்துட்டாங்க, இனிமேல் நான் தான் அவங்களுக்கு செய்யணும். நான் போய் எதையும் கேட்க மாட்டேன் என்றாள். சுமதியின் பேச்சு கோமதிக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது. உனக்கு வாய் ரொம்ப அதிகம், உங்க அம்மா எப்படி வளர்த்தாங்களோ என்றார் கோமதி. சுமதி அமைதியாக இருக்கவில்லை. எங்க அம்மா நல்லா தான் வளர்த்தாங்க, இப்ப வண்டி எதுக்கு? நாங்க 2 பேரும் வேலைக்கு மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு வர்றோம். அருகிலே கோவில் இருக்கு, அதுக்கு நடந்து தான் போறோம். வண்டியை வாங்கி வச்சு பெட்ரோல் போடாதேன்னு சொல்லுவீங்க, அதுக்கு வண்டி வாங்காமலே இருந்தா நல்லது என்றாள். அந்த பதில் நேராக கோமதியை தாக்கியது. கோமதி கஞ்சம் என்பதை மறைமுகமாக சொல்லி காட்டினாள் சுமதி. அந்த நாளிலிருந்து சண்டைகள் அதிகமானது.
வீட்டில் எந்த விஷயமாக இருந்தாலும் கோமதி ஒரு வார்த்தை சேர்த்து மருமகளை குத்தி காட்டுவார். இவள்தான் அவளோட அம்மாவிடம் எதுவும் கேட்டு வாங்கிக்க மாட்டாளாம். அப்புறம் என்ன? சுமதிக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் சுமதி அதிகம் பேசாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தாள். பாபுவிடம் மட்டும் அடிக்கடி புலம்புவாள். பாபுவோ அவர்கள் பெரியவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். நான் ஏதாவது கேட்டால்தான் நீ வருத்தப்பட வேண்டும், எனக்கு நீதான் பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி மனைவியை சமாதானப்படுத்தி விடுவான். கொஞ்ச நாட்களில் சுமதி கர்ப்பமானாள். அது ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் அந்த சந்தோஷத்தில் கூட ஒரு புதிய பிரச்சனை காத்திருந்தது. பாபு சுமதியை நன்றாக பார்த்து கொண்டான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனைவியை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டான். 5 மாதங்கள் கடந்தது. சீமந்தம் பண்ணணும் என்று கோமதி முடிவு செய்தார். ஆனால் அதோடு ஒரு நிபந்தனையும் வைத்தார். உங்க அம்மா வளைகாப்பிற்கு 5 பவுன் வளையல் போடணும், கண்டிப்பா போடணும் என்றார். சுமதி அதிர்ச்சியாக பார்த்தாள். அத்தை, அது முடியாது என்றாள். முடியணும் என்று கோமதி உறுதியாக சொன்னார். இந்த முறை சுமதி அமைதியாக இருக்கவில்லை. நீங்க இப்படி சொன்னா எனக்கு சீமந்தம் வேண்டாம். என் அம்மாவை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. என் அம்மாவிற்கு இன்னொரு பெண் இருக்கிறாள். அவளை நல்லபடியாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். வேணும்னா நீங்களே போடுங்க, உங்க வாரிசு தானே என்றாள். பாபு அங்குதான் இருந்தான். ஆனால் வழக்கம் போல அமைதியாக இருந்தான். அதுதான் சுமதிக்கு அதிக கஷ்டமாக இருந்தது. பாபுவை பார்த்து கொண்டே தங்களுடைய அறைக்கு சென்று விட்டாள். கோமதி அதற்கு பிறகும் விடவில்லை. நீ வாங்கி வந்தே ஆகணும் என்று பிடிவாதமாக இருந்தார். என் மகளுக்கு 30 பவுன் போட்டேன், என் மருமகளும் அதற்கு குறையில்லை என்று நான் அக்கம்பக்கத்தாரிடம் அப்பதான் பெருமையாக சொல்ல முடியும். எனக்கு இதுதான் மரியாதையாக இருக்கும். அதனால் நீ வளையல் போட சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். அந்த நேரத்தில் சுமதி ஒரு முடிவெடுத்தாள். அப்ப என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, தனி குடித்தனம் போவேன் என்றாள். பாபு அதிர்ச்சியாக பார்த்தான். என் பையன் உன் கூட வரமாட்டான், அவ இல்லாம நீ எங்க போவ? உங்க அம்மா வீட்டுக்கு தானே என்று சொல்லி நக்கலாக சிரித்தார். அப்போதும் பாபு அமைதியாக இருப்பதை பார்த்த சுமதி, எங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், ஹாஸ்டலுக்கு போவேன், நான் வேலைக்கு போய் என் குழந்தையை வளர்த்துக்கிறேன் என்றாள். அந்த வார்த்தை வீட்டையே அதிர வைத்தது. பாபு மனைவியை பார்த்து கொண்டே நின்றான். அவனுடைய அமைதி அவளை வெகுவாக பாதித்தது. கோபமாக தங்களுடைய அறைக்கு சென்று துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டு கிளம்பினாள். வெளியே வந்து, நான் இப்போதைக்கு என் அம்மா வீட்டிற்கு செல்கிறேன், தனி குடித்தனம் போவதாக இருந்தால் என்னை வந்து கூப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அந்த நாள் வீட்டில் ஒரு கனமான அமைதி நிலவியது. சுமதி சொன்ன வார்த்தைகள் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டே இருந்தது. நான் ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். பாபுவின் மனம் கலங்கியது. அவன் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்ததை நினைத்து வருந்தினான். நான் பேசணும், இல்லைனா இந்த குடும்பமே கலைஞ்சிடும் என்று அவன் மனசாட்சி அவனை தாக்கியது. அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு பக்கம் அம்மா, அவன் வளர்ந்தது, வாழ்ந்தது, நம்பியது எல்லாமே அம்மாதான். மறுபக்கம் சுமதி, அவன் வாழ்க்கை, அவன் மகிழ்ச்சி, அவன் எதிர்காலம். இருவரும் மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் என் பொறுப்பு என்று அவன் முடிவு செய்தான். சுமதி வழக்கம் போல் அமைதியாக வேலைக்கு தயாரானாள். அவள் முகத்தில் சிரிப்பு இல்லை. அப்போது பார்வதி, நீ அவசரப்பட்டு கிளம்பி வந்திருக்க வேண்டாமே என்று மெதுவாக சொன்னார். மகளின் வாழ்க்கை என்னாகுமோ என்ற பயத்தில் தான் சொன்னார். அந்த நேரத்தில் ரேவதிக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தார். இப்படி மூத்த மகள் வீட்டில் இருந்தால் இளையவளுக்கு எப்படி வரனமையும் என்ற கவலை ஒருபுறம். சுமதியோ, அம்மா நீங்கள் பயப்பட வேண்டாம், 1 வாரம் மட்டும் இங்கே இருக்க அனுமதி கொடுங்கள், அதற்கு பிறகு நான் ஏதாவது ஹாஸ்டலுக்கு சென்று விடுகிறேன், உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன் என்றாள். உடனே பார்வதி மகளை கட்டிக்கொண்டு, நீ எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இங்கே இருக்கலாம், தனியாக வாழ்ந்தது என்னோடு போகட்டும், உனக்கு அந்த கஷ்டம் வராது, மாப்பிள்ளை தங்கமானவர் உன்னை வந்து அழைத்து செல்வார் என்று மகளுக்கு ஆறுதலாக பேசினார். ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு மனம் பதறியது. அங்கே பாபுவின் மனம் உடைந்து போயிருந்தது. இது இப்படியே போகக்கூடாது என்று அவன் முடிவு செய்தான். அன்று மாலையே தன் மனைவியை அழைத்து வருவதற்காக கிளம்பினான். மனைவி வேலை முடிந்து வீட்டிற்கு வருவதற்குள் பாபு அங்கே இருந்தான். சுமதி வந்தவுடன், அத்தை, நான் சுமதியை அழைத்து செல்கிறேன் என்றான். உடனே சுமதி, நான் எங்கேயும் வரவில்லை, அங்கே போய் உங்க அம்மாவின் பேச்சை என்னால் கேட்க முடியாது என்றாள். இனிமேல் அவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள் என்று உறுதியளித்தான்.
ஆனால் சுமதி அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. உடனே அவன் காலையில் தங்கள் வீட்டில் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். மெதுவாக தன் அம்மா கோமதியிடம் சென்றான். அம்மா, கொஞ்சம் பேசணும் என்றான். கோமதி வழக்கம் போல சொல்லு என்றார். இந்த முறை பாபு மாறியிருந்தான். அம்மா, நீங்க சொல்றது செய்யறது எதுவும் சரியில்லை என்றான். அந்த ஒரு வரி கோமதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா சொல்ற என்றார் அதிர்ச்சியுடன். அம்மா, சுமதியின் அம்மா தனியாக 2 பெண்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா என்றான். என்னடா சொல்ல வர என்று கோமதி கோபமாக கேட்டார். நாம இப்போ நகை வண்டி கேட்டு அவங்களை கஷ்டப்படுத்துறது சரியா என்றான். நமக்கு மரியாதை நகையால வராது, நம்ம நடத்தையால தான் வரும் என்றான். அந்த வார்த்தைகள் மெதுவாக கோமதியின் மனதை தொட ஆரம்பித்தது. பாபு தொடர்ந்து பேசினான். நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேம்மா, ஆனா இது நியாயமில்லை. மேலும் எத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை எங்களிடம் பகிர்ந்திருக்கிறீர்கள். அப்பாவுடன் சேர்ந்து கோவில் திருவிழாவிற்கு சைக்கிளில் செல்வது, நாடகம் பார்ப்பது, ஆடலும் பாடலும் பார்ப்பது, எப்போதாவது படத்திற்கு செல்வது என்று மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று நிறைய முறை எங்களிடம் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் சுமதி இது எதையும் எதிர்பார்த்ததில்லை. நீங்கள் வெளியில் செல்வதற்கு அனுமதித்ததும் இல்லை. அதற்காக அவள் ஒருபோதும் வருந்தியதில்லை. இதையெல்லாம் பொறுத்து கொண்ட சுமதி இப்போது மிகவும் வருத்தப்படுகிறாள். நீங்கள் வண்டி கேட்பதும் நகை கேட்பதும் எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கும் அப்பாவுக்கும் திருமணம் முடிந்து முதல் தீபாவளி வந்தபோது உங்களுடைய மாமியார் மாப்பிள்ளைக்கு 1 பவுனில் மோதிரம் கேட்டார். அதை வாங்குவதற்கு உங்க அப்பாவும் அம்மாவும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் என்று நிறைய முறை எங்களிடம் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்கள் மாமியார் மீது நீங்கள் எப்போதும் அன்பாக இருந்ததில்லை. இன்று வரை ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்பாவிடம் அவர்களுடைய அம்மாவை பற்றி குறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அன்றைய காலமே வேறு. ஆனால் இப்போது நாகரிகம் எவ்வளவோ வளர்ந்துள்ளது. இப்பொழுதும் அதே தவறை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மீது சுமதிக்கு எப்படி மரியாதை வரும் என்று கேட்டான். மேலும் நீங்களும் ஒரு காலத்தில் மருமகள் தானே என்றான். இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துவிட்டு பாபு இன்று பேசியது கோமதிக்கு நெற்றியில் அறைந்தார் போல் இருந்தது. தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே தன்னுடைய மாமியார் செய்த அதே தவறையே செய்திருக்கிறோம் என்று நினைக்கும் போதே கோமதிக்கு ஒரு நொடி உடல் நடுங்கியது. உடனே மகனின் அருகில் வந்து, நான் செய்தது எவ்வளவு தவறு என்பதை நீ எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டாய். இத்தனை நாள் நீ ஏன் இதை என்னிடம் சொல்லாமல் இருந்தாய் என்று தெரியவில்லை. ஆனால் இன்றாவது இந்த விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தியதற்கு உனக்கு நான் தான் நன்றி தெரிவிக்க வேண்டும். சுமதி இந்த வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும்போது என் மாமியார் எனக்கு செய்த எந்த ஒரு கஷ்டத்தையும் என் மருமகளுக்கு கொடுக்கக்கூடாது என்றுதான் முதலில் நினைத்தேன். ஆனால் அவள் சம்பள பணத்தை தரமாட்டேன் என்று சொன்னவுடன் எனக்குள் எங்கிருந்து தான் இப்படி ஒரு மாற்றம் வந்ததோ தெரியவில்லை. எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைத்தேனோ அதையெல்லாம் செய்து என் மருமகளை காயப்படுத்தியிருக்கிறேன். முதலில் நீ என்னை மன்னித்து விடு. இப்போதே என் மருமகளை அழைத்து வா. இனிமேல் ஒருபோதும் 1 ரூபாய் கூட அவர்கள் வீட்டிலிருந்து வாங்கி வர சொல்ல மாட்டேன் என்று கலங்கிய கண்களுடன் மகனிடம் பேசினார். உடனே மகனை சுமதியை அழைத்து வருவதற்கு அனுப்பியும் வைத்தார். நடந்த அனைத்தையும் சுமதியிடமும் மாமியாரிடமும் சொல்லி முடித்தான் பாபு. சுமதிக்கு ஒரே மகிழ்ச்சி. தன் கணவரா இவ்வாறு பேசினார், அவர் பேசும்போது என்னால் பார்க்க முடியவில்லை என்ற வருத்தம் மட்டும் அவளுடைய மனதின் ஓரத்தில் இருந்தது. ஆனால் அதைவிட மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது. மகிழ்ச்சியில் அவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை. வேகமாக அறைக்கு சென்று துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் வந்து, அம்மா, நீங்கள் சொன்னது போல் உங்கள் மாப்பிள்ளை தங்கமானவர்தான். இனிமேல் என் கணவர் வீட்டிலேயே மாமனார் மாமியாருடன் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு கிளம்பினாள் சுமதி. சுமதியும் பாபுவும் வீட்டிற்கு வந்தார்கள். சுமதி உள்ளே வந்ததும் கோமதி மருமகளை அழைத்தார். நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன், நீ எதையும் மனசுக்குள் வச்சுக்காதே, இனிமேல் நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்றார். அந்த வார்த்தையை சுமதியால் நம்பவே முடியவில்லை. அவள் கண்கள் நனைந்தன. அத்தை என்று அவள் மெதுவாக அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தையில் கோபமில்லை, வருத்தமில்லை, பாசம் மட்டும் இருந்தது. அந்த நாள் முதல் அந்த வீட்டில் மாற்றம் வந்தது. கோமதி மெதுவாக மாற ஆரம்பித்தார். சுமதியை மருமகளாக அல்ல மகளாக பார்க்க ஆரம்பித்தார். நல்லா சாப்பிடுமா, சோர்வா இருக்க, குழந்தையும் நீயும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இப்படி கவலைப்பட ஆரம்பித்தார். பாபுவும் சந்தோஷமாக இருந்தான். இதுதான் நான் விரும்பியது என்று அவன் மனதில் நினைத்தான். கொஞ்ச நாட்களில் சுமதிக்கு சீமந்தம் வைத்தார்கள். இந்த முறை எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை.
கோமதி தானே ஒரு அழகான வளையலை வாங்கி இது என் பொண்ணுக்காக என்று சுமதியின் கையில் போட்டார். அந்த நேரம் சுமதியின் கண்களில் கண்ணீர். ஆனால் அது வருத்தத்தின் கண்ணீர் இல்லை, அன்பின் கண்ணீர். அந்த வீடு மீண்டும் கலகலவென்று மாறியது. சுமதி மனதில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவது சில நேரம் பொறுமை, சில நேரம் உண்மையை தைரியமாக பேசும் மனசு என்பதை உணர்ந்தாள். அம்மாவை மதிப்பதும் மனைவியை பாதுகாப்பதும் இரண்டும் சேர்ந்துதான் ஒரு நல்ல வாழ்க்கை என்பதை பாபு உணர்ந்தான். மருமகள் என்றால் இன்னொரு மகள்தான் என்பதை கோமதி உணர்ந்தார். அந்த வீட்டின் மகிழ்ச்சி அது நகையிலும் இல்லை, பணத்திலும் இல்லை, அது அன்பிலும் புரிதலிலும் தான் இருந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.